ஹாய். நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டக்க நம்ம இந்த ராம் சீதா பறிச்சுட்டு வந்தோம்ல, அதில் நான் 2 பழத்தை சாப்பிட்டுட்டேன். பறிச்சுட்டு வந்த மறுநாளே பழுத்துருச்சு. இப்போ பறிச்சுட்டு இது 3வது நாள். இது நேத்திக்கு ஒரு 2 பழம் இவ்வளோ பெருசு சாப்பிட்டாச்சு. இந்த பெருசா பறிச்சமே அது இன்னும் பழுக்கல. இது கலர் பாருங்க எப்படி ரோஸ் கலரா இருக்குன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்கின் மாறுச்சுன்னா உடனே பறிச்சிடணுங்க. பறிச்சு கொண்டாந்து சும்மா வீட்டில் வச்சாலே மரத்துல இருந்தா வவா சாப்பிட்டு போயிடும். கரெக்டா பறிச்சு கொண்டாந்து பறிக்கும் போது நல்லா கல் மாதிரி இருக்கும். பறிச்சு கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னாக்கா அப்படி இதாயிடும். இப்போ இதை பாருங்களேன், இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அப்படியே மரம் மாரியே இருக்கு பாருங்க. இந்த காம்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இந்த காம்பை நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. பாட்டில் மூடி எப்படி திருவுற மாதிரி இப்படி திருவணும்னா அழகா வந்துருச்சு பாருங்க. வந்துருச்சா? இப்ப பாருங்க. இப்ப இதை எப்படி சாப்பிடலாம்னா அழகா இப்படியே சாப்பிடலாம். உடைச்சா ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். பூனை வச்சு இங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்ட் வெண்ணெய் மாதிரி இருக்கும். அப்படியே ஆக்சுவலா எனக்கு வெண்ணெய் பிடிக்கும் ரொம்ப. அதனாலயே என்னமோ எனக்கு இந்த பழமும் பிடிக்குது. சுவையோ சுவை அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கு. உள்ள விதையோடு சேர்த்து இதோட இந்த பழம் நான் 3வது பழம் சாப்பிட்றேன். தம்பிட்டு கேட்பேன், தம்பி வேணுமா அப்படின்னு. அவங்க வேணாமா அப்படிம்பாங்க. அவ்வளோதான். வேணா நான் பரவாயில்ல போ. மற்றதெல்லாம் கட்டாயப்படுத்தி கொடுப்பேன். சாப்பிடுப்பான்னு. இது அந்த முல்சீத்தா வேற லெவலா இருக்கும். புளிப்பு கலந்த இனிப்பு அது வேற லெவலா இருக்கும். நாரா இருக்கும். பட் இது வெண்ணெய் மாதிரி இருக்கும். அடுத்தது இதுதான் ராம் சீதா பழம். இது என்ன பெரிய பழம். இதுல ரொம்ப விதை இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கொலையில காய்க்கிற ராம் சீதால நிறைய விதை இருக்கு. நான் எடுத்து வச்சு இதுல நிறைய கண்ணு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய எல்லாருக்கும் கொடுக்கலாம் பாருங்க. நம்ம கொலையிலேயே நிறைய வேலி பூரா போட்டு விட்டா நிறைய காய்க்கும். இது போன வாட்டி காய்ச்சதுல விதை நல்ல முத்தின விதையாக இல்லை. அப்படியே சவடு மாதிரி இருந்துச்சு. பட் இது நல்லா இருக்கு விதை. சாதா சீதா விதை மாதிரி நல்லா கருப்பா இருக்கு. நல்லா இருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சு நம்ம விதை போடுவோம். நீங்களும் ராம் சீதா பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதோட சுவை உங்களுக்கு பிடிக்குமா? மற்றும் இதனுடைய மருத்துவ பயன்கள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம்.